ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய குறிப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு, திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாச்சூரில் உள்ள சிவன் கோவிலில் விநாயகர் சபை உள்ளது. இத்தகைய சபை தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஆலயத்திலும் இல்லை. அன்பர்கள் இதை நினைவு கூர்ந்து பயன்படுத்தி அருமையான பலாபலன்களை நீங்கள் விநாயகரை வணங்குவதன் மூலம் பெறலாம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 4/5/2026 கிழமை, திங்கட்கிழமை, தமிழ் வருடம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 21வது நாள். இன்றைய விசேஷம் அக்னி நட்சத்திரம் தொடங்குகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, பிறகு 9:30 10:30 வரை, மதியம் 1:30 2:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை, யமகண்டம் பகல் 10:30 12 மணி வரை, குளிகை 1:30 3 மணி வரை, திதி திருதியை நள்ளிரவு கடந்து அதிகாலை 4:41 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் அனுஷம் காலை 9:29 வரை. யோகம் சித்த யோகம், சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்று சம நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரம் கார்த்திகை. சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மேஷ ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், திருமணத்திற்கு பிறகு சண்டை வராமல் இருக்க. திருமணம் பேசும்பொழுது ஜாதகம் பார்த்துதான் செய்தோம், ஆனால் என் மகள் மகிழ்ச்சியாக வாழவில்லை, என் மகன் மனைவியால் மனம் நொந்து போகின்றான் என்று அங்காலைக்கும் பெற்றோர்களை அன்றாட வாழ்வில் எல்லா இடங்களிலும் காண்கின்றோம். அந்யோன்ய தாம்பத்திய உறவு உள்ள தம்பதிகள் மிகவும் குறைவு. திருமணத்துக்கு பின்பு தம்பதியரிடம் சண்டையே சச்சரவு வருவது ஜாதகத்தால் மட்டும் இல்லை, பேராசையிலும் தான். இப்படிப்பட்ட பேராசைக்கு பரிகாரமே கிடையாது. அதற்கு சட்டம்தான் பரிகாரம் தரும், நீதிமன்றத்தில் தான் கிடைக்கும். பெண் வீட்டாருக்கு, மணமகன் வீட்டாருக்கு நீங்கள் பெண்ணுக்கு என்ன போடுவீர்கள் என்று கேட்பார். இத்தனை பவுன் நகை போடுவோம் என்பார்கள். பதிலுக்கு மணமகன் வீட்டாருக்கு பெண்ணுக்கு நீங்கள் என்ன போடுவீர்கள் என்று, நாங்கள் பெண் கொண்டு வந்த அந்த நகையை எடை போடுவோம் என்பார்கள். அடுத்ததாக நல்ல ஜாதகத்தை தேர்வு செய்யாமல் ஜாதக கோளாறு பெற்றவர்கள் மனம் முடித்து கொண்டால் திருமணத்துக்கு பிறகு சண்டை சச்சரவு வரும். ஆண் பெண் இருவரும் லக்னத்துக்குரிய கிரகமோ 7ஆம் வீட்டுக்குரிய கிரகமோ நவாம்சத்துக்கு 7ஆம் அதிபதியோ வீட்டில் பலம் உள்ள கிரகம் ஒரு ஜாதகத்தில் 2, 8, 12 இடங்களில் அஸ்தமனத்தில் இருந்தால், கிரக யுத்தத்தில் இருந்தால் திருமணத்திற்கு பிறகு சண்டை சச்சரவு வரும். மேலும் ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் 7 சூரியன் இருக்க, சூரியனை பாவகிரகங்கள் பார்த்தால் அந்த பெண் மீது கணவர் அன்பில்லாதவராய் இருப்பார். இப்படிப்பட்ட ஜாதகங்களை நல்ல ஜோதிடரிடம் திருமணத்திற்கு முன்பே காட்டினால் தவிர்த்து விடலாம்.
இது போன்ற ஜாதகம் அமைய பெற்றவர் திருமணம் செய்து கொண்டிருந்தால் இந்த எளிய பரிகாரத்தின் வாயிலாக சண்டை சச்சரவு இல்லாத வாழ்வை அமைத்துக் கொள்ளலாம். முதலாவது பரிகாரம், எம்பெருமான் சிவபெருமானை ருத்ர தாண்டவ மூர்த்தியாகவும் பார்வதி தேவியை சக்தியாகவும் அம்பாலாகவும் காளியாகவும் உள்ளனர். குடும்பத்தில் உள்ள சண்டை சச்சரவை தீர்த்து வைக்கக்கூடியவர் சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஆவார்கள். எனவே திருமணத்திற்கு பிறகு ஓயாத சண்டை சச்சரவு உள்ளவர்கள் பெண்களை தொடர்ச்சியாக 27 வெள்ளிக்கிழமை தங்கள் பகுதியில் உள்ள சக்தி அம்பாள் காளி தேவி ஆலயத்துக்கு ஏதான ஒன்று நெய் விளக்கு போட்டு வர சண்டை சச்சரவு குறை. இரண்டாவது பரிகாரம், மனைவியால் அடிக்கடி சண்டை சச்சரவு சந்திக்கும் கணவர்களுக்கு வாரத்து முப்படாமல் ஒவ்வொரு மாதமும் வரும் உத்திர நட்சத்திரத்தை ஆலயம் சென்று சிவபெருமானை தரிசித்து வர வேண்டும். ஆலயத்தில் காட்டப்படும் தீபாராதனைகளை கண்களை மூடாமல் தரிசிக்க வேண்டும். தொடர்ந்து 27 மாதங்கள் உத்திர நட்சத்திர சிவபெருமானை தரிசித்து வர குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வராது. ஜாதக அமைப்பால் ஏற்பட்ட தோஷம் இல்லை. மூன்றாவது பரிகாரம், ஆலயம் சென்று தரிசிக்க முடியாதவர்கள் ஆண் பெண் இருவருக்கும் தங்கள் வீட்டிலே தொடர்ந்து 27 வெள்ளிக்கிழமைகள் பூஜை அறையிலே நாட்டு சர்க்கரையை வைத்து வணங்கி அதனை எறும்பு புற்றில் போட்டு வந்தால் சண்டை சச்சரவு இல்லாத வாழ்க்கை வாழலாம். நாளைய தினம் பிரம்மஹத்தி தோஷம் நீங்க அதற்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் விரிவாகவும் விளக்கமாகவும் பெற இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களே அறிகின்ற பகுதி. ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. இலவசமாக ஜோதிடத்தை பயின்று பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமை புகுந்த ஒரு பகுதிதான் இந்த பகுதி. கடந்த பல தினங்களாகவே நாம் 9வது பாவம், அதாவது பித்தூர்ஸ்தானம், தந்தையை குறிக்கின்ற ஸ்தானம், பாக்கியஸ்தானம் என்பதையெல்லாம் பலவிதமான கிரக இணைவுகளை கொண்டு பலாபலங்களை பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம். தொடர்ச்சியாக அதை இப்போதும் காண்கின்றோம். சூரியன் நீச்சம் 6, 8, 12 மறைந்தால் தந்தை நிலை பாதிக்கும். 9ஆம் இடம் அதனுடைய அதிபர் பாதத்திலே 9ஆம் அதிபர் நீச்சம் பெற்று 6, 8, 12 மறைவு பெற்றிருந்தால் தந்தை நிலை பாதிக்கும். குழந்தை பிறந்த உடனே தாய் இறப்பது எதனால்? சந்திரன் 6, 8, 12 பலம் இன்றி இருக்க குழந்தைகள் பிறந்த உடனே தாய் இறந்து விடுவார். 4ஆம் அதிபர் நீச்சம் 6, 8, 12 பலமின்றி இருக்க குழந்தை பிறந்த உடனே தாய் இறந்து விடுவார். 6ஆம் அதிபர் 4லே நிற்க குழந்தை பிறந்த உடனே தாய் இறந்து விடுவார். இப்பொழுது 9வது இடத்திலே எந்தெந்த ஸ்தானாதிபதி நின்றால் என்னென்ன பலன் என்பதை தொடர்ச்சியாக பார்க்க இருக்கின்றோம். 1க்குரியவர் 9லே இருந்தால் யாருடைய தயவும் எதிர்பார்க்க மாட்டார். தானே சம்பாதித்து சொத்தை சேர்ப்பார். தந்தை வழி சொத்தும் கிடைக்கும். செல்வந்தருக்கு மகனாய் பிறப்பார். எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு முதல் இடம், பரிவட்டம் போன்றவை கிடைக்கும். தந்தையின் ஆதரவு உண்டு. பணம் நிறைய சம்பாதிப்பு. உங்களை சுற்றி ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். 9ஆம் அதிபர் 2வது லக்னத்துக்கு 2வது பாவத்திலே இருந்தால் ஜாதகரின் தகப்பன் செல்வந்தராய் இருப்பார், மிக்கவராய் இருப்பார். தகப்பன் சொத்து கிடைக்கும். தாய் தந்தை அன்பு உண்டு. 9ஆம் அதிபர் 2ல் இருப்பதும் 2க்கு 9 நிற்பதும் சிறப்பு. ஜாதகர் கையில் பணம் எப்பொழுதும் புரளும். சகல சௌபாக்கியத்துடன் வாழ்வார். 9க்குரியவர் 3ல் இருந்தால் மிக சிறந்த எழுத்தாளராய் வருவார். பெயரும் புகழும் பெற்று சிறப்பாய் வாழ்வார் என்பது உறுதி. ஆனால் தந்தை ஸ்தானம் பாதிக்கும். பிதுர் சொத்து நிலைக்காது அல்லது வில்லங்கம் இருக்கும். 9க்குரியவர் 4ல் நின்றால் சிறப்பான இடம், வாகனம், சுகம், தாயார் உடற்கல்வி சிறப்படையும். சொந்த வீடு சிறப்பாய் இருக்கும். அழகான கார் இருக்கும். ஜாதகரின் தாயார் செல்வந்தர் வீட்டில் பிறந்தவராய் இருப்பார். அந்தஸ்துடன் தாயார் காணப்படுவார். தந்தை சொத்து அனைத்தும் கிடைக்கும். பணக்கார குடும்பத்தை ஜாதகர் சேர்ந்தவர். புகழ் மிக்கவர். படிப்பு நன்றாக வரும். சுகவாசியாக வாழ்வார். உலகத்தில் உள்ள அனைத்து வசதிகளையும் பெற்று வாழ தகுதியானவர்கள். நாளை தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் தொடர்ந்து காண இருக்கின்றோம். 5வது பகுதியாய் இருக்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் குருவின் ஆதித்யாய யோகம். குரு சூரியன் சேர்க்கை. மே மாதம் முதல் கொடி கட்டி பறக்க போகும் ராசிகள் இவை. குரு பகவான் மிகவும் மங்களகரமான கிரகமாய் கருதப்படுகின்றார். இவர் இன்னொரு கிரகத்துடன் சேர்ந்து உருவாகும் யோகம் இன்னும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த குருவின் ஆதித்ய யோகம், அதாவது குருவும் சூரியனும் சேருகின்ற இந்த யோகம், ஜோதிடத்தில் ஒவ்வொரு கிரக பெயர்ச்சிக்கும் ஒரு சக்தி உண்டு. அதன்படி ஜோதிட ரீதியாக குரு பகவான் ஒரு மங்களகரமான கிரகமாய் பார்க்கப்படுகின்றார். இந்த நிலையிலே குருவின் ஒவ்வொரு அசைவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையிலே குரு சூரியன் கிரகத்தோடு சேர்ந்து ஆதித்ய குரு யோகத்தை உண்டாக்குகிறது. இதனால் குறிப்பிட்ட பல ராசிகள் தங்கள் வாழ்க்கையில் சிறப்பான பலன்களை பெறப் போகிறார். மே மாதம்
தொடங்கி இருக்கிறது. இந்த மே மாதத்தில் பல ராசிகள் வெற்றி பாதையை நோக்கி செல்ல பல கிரக பெயர்ச்சிகள் காரணமாக இருக்கிறது. முதலில் ரிஷபம். ஆதித்ய ராஜ யோகத்தால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு செல்வம் குவியும். குருவின் அருளால் உங்களுக்கு நீண்ட நாள் கனவு நனவாகும். முயற்சிகள் நிறைவேறும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் அதிகரிக்கும். சொத்து வீடு வாங்கும் யோகம் கிடைக்கும். பணியிடத்தில் உங்களுக்கு புதிய பொறுப்புகள், பதவி உயர்வு கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும். கன்னி. குருவின் அருளால் கன்னியா ராசிக்காரர்களுக்கு நேர்மறையான ஆற்றலை உண்டாக்கும். நினைத்த காரியங்களை வெற்றிகரமாய் முடிப்பீர்கள். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். புதிய தொழில்கள் கனவு நனவாகும். கூட்டுத் தொழில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். உங்களுக்கு இருந்து வந்த பெரிய தடைகள் நீங்கும். நகை, சொத்து, வீடு வாங்கும் யோகம் கிடைக்கும். மகரம். ஆதித்ய ராஜ யோகத்தால் மகர ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் உண்டாக்கும். புதிய தொழில் தொடங்க தகுந்த காலம் இது. தொழிலே பிரச்சனை தீரும். உடன் பிறந்தவர்கள் நிதி ரீதியாக பலமடைவார்கள். பணியிடத்திலே உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கும். மே மாதத்தில் வாகனம், வீடு வாங்கும் யோகம் கைகூடும். பணத்திற்கான பிரச்சனை குறை. இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, வாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ. ஒவ்வொரு நாளும் காலையிலே 8 மணி அளவிலும் மாலையிலே 6 மணி அளவிலும் மே மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் அனைத்து ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுகிறது. உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன், ராசி பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு வகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது. நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழும். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்குரிய பொதுபலனையும் 27 நட்சத்திரங்களுக்குரிய தனிபலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும், தொடர்ந்து 12 ராசிகளுடைய பலாபலனை விரிவாகும் விளக்கமாகும் ஒன்றன் பின் ஒன்றாக இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷ ராசியை பார்க்கின்ற இந்த நேரத்திலே மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்ட தினம் இன்று நீடிக்கின்ற காரணத்தால் அவர்கள் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும். மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை மட்டுப்படுத்த முருகனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கூடுதலாக வேல்மாறல் கந்தசஷ்டி கவசத்தை ஓதும் பொழுது மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படும். ரிஷபராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன்கள். இன்று தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவுக்கு வேகமாய் நடக்காவிட்டால் லாபம் குறையாமல் இருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதப்படும். பங்குதாரர்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். உத்தியோகத்திலே போல தளங்கள், கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை சந்திக்க வேண்டியது இருக்கும். பணி நிமித்தமாய் பயணம் செல்ல வேண்டியது இருக்கலாம். அதிர்ஷ்ட நிறம் நீல மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 5. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவுக்கு வேகமாய் நடக்காவிட்டாலும் லாபம் குறையாமல் இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர் புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதப்படும். பங்குதாரர்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் இப்போ தளங்கள், கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை சந்திக்க வேண்டியது இருக்கும். பணி நிமித்தமாக பயணம் செல்ல வேண்டியது இருக்கலாம். மிதுன ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன். இன்று குடும்பத்தில் இப்போ எதையும் வெளிக்காட்டாமல் உங்களுடன் இன்முகம் கொடுத்து பேசுவார்கள். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த வருத்தங்கள் நீங்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அக்கறை காட்டுவீர்கள். அக்கம் பக்கத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும். மற்ற விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று குடும்பத்தில் இருப்பவர் எதையும் வெளிக்காட்டாமல் உங்களுடன் இன்முகம் கொடுத்து பேசுவார். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த வருத்தங்கள் நீங்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அக்கறை காட்டும். புனர்பூசம் நட்சத்திரத்தை அக்கம் பக்கத்தினுடன் அனுசரித்து செல்வது நல்லது. சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றிகள் கிடைக்கும். மற்ற விவகாரங்கள் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. கடக ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன். இன்று பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கும்.
முக்கிய நபர்களுடைய ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகரிக்கும். கொடுத்த வேலையை திறமையுடன் செய்து முடிக்கும் பாராட்டை பெறுவீர்கள். எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். நண்பர்களால் தேவையான உதவி கிடைக்கும். எந்த தடைகளையும் தாண்டி எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். மனதிலே மகிழ்ச்சி உண்டாகும். பதவிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் உண்டாகும். எதிர்ப்புகளை சாமர்த்தியமாய் சமாளிப்பீர்கள். அதிர்ஷ்ட நிறம் நீலம், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த இன்று பழைய வாக்குகள் வசூலாகும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். முக்கிய நபர்கள் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த கொடுத்த வேலையை திறமையுடன் செய்து முடித்து பாராட்டை பெறுவீர்கள். எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். நண்பர்களால் தேவையான உதவி கிடைக்கும். எந்த தடைகளையும் தாண்டி எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள். ஆயிலும் நட்சத்திரத்தை சார்ந்த மனதிலே மகிழ்ச்சி உண்டாகும். பதவிகளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் உண்டாகும். எதிர்ப்புகளை சாமர்த்தியமாய் சமாளிப்பீர்கள். சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். இன்று எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். பண வரத்து அதிகரிக்கும். மற்றவர்கள் செய்ய தயங்கும் வேலையை செய்து முடித்து பாராட்டை கிடைக்கப் பெறுவீர்கள். எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றியை காண்பீர்கள். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். திருமண முயற்சியில் சாதகமான பலன் கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 9. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் கிடைக்கும். பண வரத்து அதிகரிக்கும். மற்றவர்கள் செய்ய தயங்க வேலையும் செய்து முடித்து பாராட்டை பெறுவீர்கள். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றியை காண்பீர்கள். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். ஆன்மீக பணியில் ஈடுபாடு அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வில். திருமண முயற்சியில் சாதகமான பலன் கிடைக்கும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று தொழில் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் நீங்கும். வியாபார வளர்ச்சியை பற்றி சிந்தனை எழும். எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர் முன்னேற்றமான பலன்களை காண்பார்கள். புதிய வேலை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கலாம். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 9, 3. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இடையூறுகள் நீங்கும். வியாபாரத்தின் வளர்ச்சியை பற்றி சிந்தனை எழும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்து எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர் முன்னேற்றமான பலன்களை காண்பார்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் புதிய வேலையை பற்றி சிந்தனை அதிகரிக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கலாம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஊழல்கள் நீங்கி நெருக்கங்கள் அதிகரிக்கும். பிள்ளைகளின் பெருமையை சிறப்பாக விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் குடும்பத்தார்கள் கலந்து கொள்வீர்கள். எழுத காரியத்தை சிறப்பாய் செய்து முடித்து பாராட்டை பெறுவீர்கள். பண வரத்து திருப்தி தரும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, அடர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஊழல்கள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் பிள்ளைகள் பெருமையை சேர்ப்பார். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினுடன் கலந்து கொள்வீர்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் எடுத்த காரியத்தை சிறப்பாய் செய்து முடித்து பாராட்டை பெறுவர். பண வரத்து திருப்தியை தரும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியம் கைகூடும். புண்ணிய காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கும். அனைவருடன் அனுசரித்து செல்வது நல்லது. பூர்வீக சொத்து மூலம் வரவேண்டிய லாபம் தாமதப்படும். எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாய் முடிய கடினமாய் பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியம் கைகூடும். அனுச நட்சத்திரத்தை சார்ந்த புண்ணிய காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கும். அனைவருடன் அனுசரித்து செல்வது நல்லது. பூர்வீக சொத்து மூலம் வர வேண்டிய லாபம் தாமதப்படும். கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்த எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடிய கடினமாய் பணியாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று புதிய ஒப்பந்தங்களை பற்றி தாமதம் உண்டாகும். வீண் அலைச்சல் உண்டாகலாம். மேல் மட்டத்தில் இருப்பவர் உங்கள் ஆலோசனையை செய்யாமல் தானாக எதையும் செய்வது உங்களுக்கு மன வருத்தத்தை தரலாம். மன உறுதி அதிகரிக்கும். சொத்துக்களை அடைவதில் இருந்த தடைகள் நீங்கும். உயர் நிலைகளில் உள்ளவர்கள் இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பது தாமதம் உண்டாகும். வீண் அலைச்சல்கள் உண்டாகும். ஒரு ஆட நட்சத்திரத்தை சார்ந்தவர் மேல் மட்டத்தில் இருப்பவர் உங்கள் ஆலோசனையை செய்யாமல் தானாக எதையும் செய்வது உங்களுக்கு மன வருத்தத்தை தரலாம். மன உறுதி அதிகரிக்கும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொத்துக்களை அடைவதில் இந்த தடைகள் நீங்கும். உயர் நிலையில் இருந்தவர்களுடைய மன வருத்தம் நீங்கும். மகர ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன். இன்று உடல் ஆரோக்கியம் மேலோங்கும். வாகனங்கள் மூலம் செலவு உண்டாகும். சுக்கிரன் சஞ்சாரத்தால் எதிர்பார்த்த பண வரவு இருக்கும். வீட்டிற்கு தேவையான வசதிகள் செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வீடு மனை வாங்குவதற்கான தடைகள் அகலும். தொழில் வியாபாரம் சுமாராக இருக்கும். எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர் தொடர்பு உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு, நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 9. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று உடல் ஆரோக்கியம் மேலோங்கும். வாகனம் மூலம் செலவு உண்டாகலாம். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் சுக்கிரன் சஞ்சாரத்தால் எதிர்பார்த்த பண வரவு இருக்கும். வீட்டுக்கு தேவையான வசதிகள் செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு மனை வாங்குவதற்கான தடைகள் அகலும். தொழில் வியாபாரம் சுமாராக இருக்கும். எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கலாம். புதிய வாடிக்கையாளர் தொடர்பு உண்டாகும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள்.
இன்று பழைய சிக்கல்கள் தீர்வதில் தாமதம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நல்லது. திறமையான செயல்பாட்டால் பாராட்டு கிடைக்கும். குடும்பத்தில் எதிர்பார்த்த விருந்தினர் வருகையால் விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது. குழந்தைகளை பற்றிய கவலைகள் உண்டாகும். அவர்களுக்காக பாடுபடுவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, ஊதா, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5, 9. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று பழைய சிக்கல்கள் தீர்வதில் தாமதம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்ப மேல் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நல்லது. சகை நட்சத்திரத்தை திறமையான செயல்பாட்டால் பாராட்டு கிடைக்கும். குடும்பத்தில் எதிர்பாராத விருந்தினர் வருகையால் விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனம் தேவை. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது. குழந்தைகளை பற்றிய கவலைகள் உண்டாகும். அவர்களுக்காக பாடுபடுவீர்கள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று திட்டமிட்டு செய்தாலும் காரியங்கள் தடை ஏற்படும். எதிர்பாராத செலவு உண்டாகும். உடன் பணிபுரிவர்களும் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனம் தேவை. எனவே அனுசரித்து செல்வது நல்லது. எதிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது நன்மையை தரும். பல வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். ஆனாலும் சுக்கிரன் சஞ்சாரத்தால் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதி உண்டாகும். கடன் பிரச்சனை தீரும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று திட்டமிட்டு செய்தாலும் காரியங்கள் தடை ஏற்படும். எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை உடன் பணிபுரிவர்களுடன் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனம் தேவை. எனவே அனுசரித்து செல்வது நல்லது. எதிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது நன்மையை தரும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். ஆனாலும் சுக்கிரனின் சஞ்சாரத்தால் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதி உண்டாகும். கடன் பிரச்சனை தீரும். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனி பலனை அறிய இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேணும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.